தென்காசி அருகே தனியார் பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்து உயிருக்கு போராடிய சிறுமியை போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மணி தனது வாகனத்தில் அழைத்து சென்று தென்காசி அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் மாரிமுத்து. விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக, அதாவது தென்காசி மாவட்டம் குத்துக்கல்வலசை அருகே உள்ள ஈனாவிளக்கு பகுதியில் தனியார் பேருந்தும் லாரியும் கனிம வளம் ஏற்றிச் சென்ற லாரியும் நேருக்கு நேர் மோதியதில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவத்தின் போது அந்த அடிபட்ட குழந்தைகளை உடனடியாக முதலுதவி சிகிச்சைக்காக போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மணி என்பவர் ஆம்புலன்ஸுக்காக காத்திருக்காமல் உடனடியாக தனது வாகனத்திலேயே ஏற்றிக்கொண்டு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு வேகமாக கொண்டு சென்றார். தற்போது இந்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் பாராட்டுகளை பெற்று வருகிறது. ஹாசினி, விவரங்களுக்கு நன்றி மாரிமுத்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.